guys, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல் கார்த்திகாஸ் டிலைட். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னா, வரலட்சுமி நோம்புக்கு மொதல் நாள் நான் வந்துட்டு ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நிலவாசல்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வந்து நிலவாசலுக்கு வந்து இப்போ தொட்டு வச்சுட்டு இருக்கேன். அண்ட் அது முடிச்சுட்டு ஒவ்வொரு ஒர்க்காக வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரலட்சுமி நோம்புக்கு முதல் நாள், அதாவது வியாழக்கிழமை தான் வந்து நான் சாமி வந்து அழைப்பேன். ஸோ வந்துட்டு அதுக்கு வந்து இப்போவே வந்து 3 o'clock போலவே வந்து நான் எல்லா ஒர்க்குமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நிலவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் வந்து ஒரு மங்களகரமான அந்த ஃபெஸ்டிவல் மூடே வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது பண்ணிட்டு நான் வந்து கோலம் வந்து போட்டிருக்கேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன்ல சிம்பிளா வந்துட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டாச்சு. நார்மலா நம்ம கோலப்படி போடுறதை விட இந்த மாதிரி போடுறது வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. இன்னொரு மெயின் திங் வந்துட்டு மாயில தோரணம் வந்து அன்னைக்கு கண்டிப்பா வாசல்ல கட்டணும். ஸோ அதுக்காக வந்து எங்க மாமனார் தான் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த இயர் வரலட்சுமி நோம்புக்கு வந்து சாமிக்கு வந்து நான் இந்த ஒரு கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். நல்ல ஒரு கிரீன் கலர் வித் ப்ளூ கலர் பார்டர் அண்ட் பிளவுஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு நேரில் பாக்குறதுக்கு. இப்போ நம்ம சாரீ டிராப்பிங்க்கு வந்துட்டு நம்ம நார்மலா சாரீ டிராப்பிங் பண்றப்போ எப்படி பல்லு வந்து ஃபிளீட்ஸ் எடுப்போம். ஸோ அது மாதிரி ஃபிளீட்ஸ் எடுத்து பின் பண்ணி வச்சுக்கிட்டேன் நல்லா. நம்ம பல்லு சைடு வந்து நல்லா ஃபிளீட்ஸ் எடுத்து பின் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் பண்ணிட்டு இருக்கேன்ல இந்த மாதிரி வந்து ஃபிளீட்ஸ் வந்து நம்ம பல்லு வரைக்குமே வந்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இடையில வந்துட்டு நம்ம கிளிப் இருக்குல்ல, நம்ம ட்ரெஸ்ஸுக்கெல்லாம் போடுற கிளிப் இருந்தாலும் ஓகே, இல்லை நார்மல் பின் சேஃப்டி பின் யூஸ் பண்ணாலும் ஓகே. அந்த மாதிரி பின் பண்ணி வந்து நம்ம நிறைய ஃபிளீட்ஸ் எடுத்துக்கலாம். நம்ம டக்குன்னு ஃபிளீட்ஸ் விட்டுட்டோம் அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட் ஃபிளீட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். ஸோ வந்து இப்போதான் நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து பின் அடிக்கடி பண்ணிட்டு நம்ம யூஸ் பண்றப்போ ஈஸியா வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிளீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இடையில வந்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து ஹெல்ப்புக்கு வந்துட்டாங்க. இந்த வருஷம் மட்டும் இல்ல, நான் ஸ்டார்டிங் பண்றப்போ இருந்து இப்போ வரைக்குமே வந்துட்டு வரலட்சுமி நோம்பப்ப நானும் அவங்களும் சேர்ந்துதான் வந்து சாமி வந்து ரெடி பண்ணுவோம். ஷேர் பண்ணி இந்த மாதிரி சாமி ரெடி பண்றப்போ வந்து இன்னுமே கொஞ்சம் ஹாப்பியாவும் இருக்கும், நம்மளும் ரிலாக்ஸா வந்து பண்ணலாம். இப்போ வந்து கலசம் வந்து நம்ம ஃபில் பண்ணிடலாம் வாங்க. கலசம்க்கு வந்துட்டு பச்சரிசி தான் வந்து யூஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பெரிய குடத்துல வந்து பச்சரிசி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அரை குடத்துக்கு மேல வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து மேல வைக்கிறதுக்கு, இந்த குடத்துக்கு மேல வைக்கிறதுக்கு ஒரு சின்ன சைஸ் குடம் இருக்கு. இந்த குடத்துலயும் ஒரு 3/4 வரைக்கும் நிரம்புற மாதிரி நம்ம பச்சரிசி ரெடி பண்ணிக்கலாம். அதுல வந்து நிறைய முக்கியமான பொருட்கள் வந்து நம்ம உள்ள சேர்க்கணும். முதல்ல வந்துட்டு நம்ம வெத்தலை பாக்கு வந்து சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் அது சேர்க்கணும். நான் வந்து இந்த உருட்டு மஞ்சள் வந்து சேர்த்திருக்கேன். அப்புறம் வந்து கடுக்காய், அப்புறம் ஜாதிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு கரெக்டா நேம் தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த ரெண்டும் முக்கியமா ஆட் பண்ணணும். அண்ட் கோமதி சக்கரம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1 ரூபாய் காயின், அப்புறம் கொஞ்சம் குங்குமம் ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச நறுமண பொருட்களான ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு எலுமிச்சம்பழமும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். நமக்கு என்னென்ன மங்கள பொருட்கள் இருக்கோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டா வந்துட்டு 2 குடமுமே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்டிக்கா இருக்கணும் அப்படின்றனால செல்லோ டேப் வச்சு ஃபுல்லா நாங்க வந்து பேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். அதுல வந்து நம்ம பூவுமே போடணும், நான் மறந்துட்டேன். அப்புறம் லாஸ்டா வந்து எதையுமே ஞாபகம் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ சாமி வந்து நம்ம எந்த இடத்துல வைக்க போறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம அழகா வந்து சாமி உட்கார வைக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த ஸ்டூல் இருந்துச்சு. ஸோ அது மேல வந்துட்டு ஒரு கிளாத் வந்து விரிச்சு இது மேல வந்து வாழை இலை போட்டு பச்சரிசி நிரப்பி அது மேலதான் நம்ம வந்து குடம் ரெடி பண்ணோம் இல்லையா, அந்த குடத்தை வந்து நம்ம வைக்க போறோம். குடத்துக்கு மேல வந்து முக்கியமா வந்து மஞ்சள் பூசின தேங்காய், அதுல வந்துட்டு திலகம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து இப்ப சாமி வந்து அழகா வந்து உட்கார வச்சுட்டோம்.
நம்ம வந்து இந்த சாமி செய்யறதுக்கு கீழே வந்து ஒரு ரெடிமேடா வந்துட்டு ஒரு சாமி ஸ்டாச்சு வந்து வைக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் வந்து என்கிட்ட இருந்துச்சு. அதை வந்து சுத்தியே கிளாத் போட்டு மறைச்சிட்டு ஸோ அதை வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து சாமி வந்து பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கை தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு ஒரு பிக் ஷாப்பரோட ஸ்டிக் இல்லாட்டி எதுனா ஒரு உடன் ஸ்டிக் மாதிரி இருந்துச்சுன்னா அதில் வந்துட்டு இந்த ரோப் வந்து நல்லா டைட்டா கட்டி குடத்தோட கழுத்து பகுதி இருக்குல்ல அந்த சைடு வந்து நம்ம நல்லா வந்து டைட்டா கட்டிடணும். இப்போ நம்ம சாமி ஹேண்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்காக இந்த பிளவுஸ் கிளாத் இருக்குல்ல இதை வந்து நாலா வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிட்டு பார்டர் வந்து நமக்கு கரெக்டா வந்து கையில வந்து இருக்கிற மாதிரி ரோல் பண்ணி பின் பண்ணி வச்சுக்கணும். இது ரெண்டு சைடுமே பின் பண்ணிட்டு இது அப்படியே வந்து நம்ம குடத்தோட கழுத்து பகுதியில வந்து நம்ம ஸ்டிக் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல போய் நம்ம அழகா வந்து மாட்டி விட்டுறலாம். இப்போ நம்ம சாரி வந்துட்டு இந்த குடத்தை சுத்தி நான் இப்ப போடுறேன்ல இந்த மாதிரி வந்து ரெண்டு பக்கமும் வர மாதிரி சென்டரா போட்டு சென்டர்ல இருக்கிற அந்த கிளாத் எடுத்து நான் பின் பண்ணிட்டேன். ஸோ அந்த ஃபிளீட்ஸ் வந்து விலகாம இருக்கிறதுக்கு நம்ம பல்லுவை வந்து ஃபிளீட்ஸ் எடுத்து வச்சிருந்தோம்ல ஸோ அதை வந்து நம்ம சாரி கட்டுறப்போ எப்படி போடுவோம் அதே மாதிரியே போட்டு மிச்சம் கீழே பின்னாடி இருக்கிறத வந்து அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி முன்னாடி வந்து கொண்டு வந்து நம்ம வந்து ஒட்டியானம் மாட்டி விட்டுறணும். ஒட்டியானம் வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் வந்து ஃபிளீட்ஸை வந்து அழகா எடுத்து விடுங்க. அப்படி இல்லைன்னா நமக்கு வந்து அது வந்து மூவ் ஆகிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. நான் சாமிக்கு வந்து ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ண போறேன். இப்போ வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து கால் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து நான் ஹரிபரியா ஒர்க் பண்ணதுல வந்து நான் வீடியோ வந்து கால் ஃபிக்ஸ் பண்றதை எடுக்க நான் மறந்துட்டேன். இப்போ நம்ம சாமிக்கு வந்து ஃபேஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வச்சதுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இந்த ஃபேஸ் வந்து நான் வந்து மதுரை புது மண்டபம்ல தான் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வாங்கியிருந்தேன். இந்த இயர் வந்து சாமிக்கு வந்து நான் புதுசா எதுவுமே பர்ச்சேஸ் பண்ணவே முடியல. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இருக்கிறத வச்சே மேனேஜ் பண்ணி இந்த இயர் வந்து நான் சாமி வந்து ரெடி பண்ணோம். ஃபேஸ் எல்லாம் வச்சு சாரி கட்டினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மாங்கல்யம் தான் சாமிக்கு வந்து கட்டி விடணும். அதுல வந்து சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு சாமியோட நெத்திக்குமே சந்தன குங்குமம் தொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஒவ்வொரு ஜுவல்ஸா வந்து நம்ம போட்டு விடலாம். உங்களுக்கு எப்படி எல்லாம் சாமி அலங்காரம் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி அழகா வந்து நீங்க சாமி வந்து ரெடி பண்ணலாம். உங்களோட கோல்டு ஜுவல் இருந்தாலுமே அதை வந்து பால்ல நனைச்சிட்டு அதை வந்து யூஸ் பண்றாங்க தான் பண்ணிக்கலாம். பட் நான் இப்போ யூஸ் பண்றது எல்லாமே சாமிக்குன்னு வாங்கின ஜுவல்ஸ் இருக்கும்ல அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துட்டு இந்த வரலட்சுமி அம்மனுக்கு வந்து நம்ம வந்து கொலுசு வந்து மாட்டி விட்டுறலாம். நான் வந்து 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து கொலுசும் தான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கப்போ என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு சைடில் வந்துட்டு இந்த வாகை மாலை அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இது. ஸோ இது வந்துட்டு சாமிக்கு வந்து போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு அது போடவுமே லுக் வந்துட்டு. ஃபைனலாக வந்துட்டு நம்ம சாமிக்கு வந்து இப்போ சடை வந்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம். ஸோ அவ்வளோதான் சாமி வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டாங்க. இனி நம்ம பூ அதெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணுறது தான். இதுக்கிடையில் கீழே வந்து ஒரு சாமி இருக்காங்களா அவங்களுமே நான் ரெடிமேடா வாங்கின சாமி தான். ஸோ வந்து அதை வந்து தேங்காய்லாம் இல்லாமல் சும்மா நார்மலாக நம்ம வந்து ஃபேஸ் வந்து கார்ட்போர்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சது தான். இப்போ வந்து நம்ம அழைச்சிட்டு வர்றதுக்கு சாமி வந்து கலசம் ரெடி பண்ணணும். அதுக்கு வந்து அம்மன் அழைக்கிறதுக்கான மனை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம பச்சரிசி மாவு கோலம் போட்டு இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். 2 கலசம்ல வந்து நான் இப்போ தண்ணி ஊற்றிட்டு இருக்கேன். ஒன்று வந்துட்டு குலதெய்வம்கான கலசம், இன்னொன்று வந்துட்டு நம்ம சாமியை அழைச்சிட்டு வருவோம் இல்லையா அதுக்கான வந்து வரலட்சுமி அம்மன் கலசம். ஸோ ரெண்டுலேயுமே வந்து தண்ணி கூட பன்னீர் மிக்ஸ் பண்ணி மஞ்சள் குங்குமம் நான் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருப்பேன் இல்லை வாசனை பொருட்கள் அது எல்லாமே வந்துட்டு இந்த குடத்துலையுமே வந்து சேர்க்கணும். எக்ஸ்ட்ரா வந்துட்டு நான் ஜவ்வாது லிக்விடுமே வந்து சேர்த்துக்கிட்டேன். இன்னுமே கொஞ்சம் வந்து நல்ல வாசனையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக. குலதெய்வம் கலசத்துல வந்து மாயிலையில தேங்காய் நல்லா மஞ்சள் தடவி அதுல வந்து குங்குமம் திலகம் வந்து வச்சுட்டு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு வரலட்சுமி அம்மன் கலசம்ல வந்து மஞ்சள் தடவின தேங்காயில வந்து இந்த முகம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணேன். இதுதான் நான் முதல் வருஷம் வந்து ஃபிக்ஸ் பண்ண ஃபேஸ். ஸோ இதை வந்து ஞாபகமா வச்சு இப்பவுமே அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கியூட்டான பாவடையும் வந்துட்டு சாமிக்காக இந்த வருஷம் புதுசா வாங்கியிருந்தோம். ஸோ வந்து பாவடையும் வந்து அந்த கலசத்துல கட்டி விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்க ஜுவல்ஸ் அதெல்லாம் போட்டு சாமிக்கு பூ வச்சு அலங்காரம் பண்ணிடலாம். மாங்கல்யமும் வந்துட்டு செலுத்த மறந்துடக்கூடாது. ஆல்மோஸ்ட் இது எல்லாமே
பண்றதுக்கு வந்து டைம் வந்து 6:30க்கு மேல ஆயிடுச்சு. இந்த வருஷம் வந்து லாஸ்ட் இயரை விடவே கொஞ்சம் லேட்டுன்னு தான் சொல்லணும். ஆனா டைம் நல்ல நேரம் வந்து 8 o'clock வரைக்கும் இருந்தனால நான் ரொம்பவே ரிலாக்ஸா தான் பண்ணிட்டு இருந்தேன். பிளஸ் வந்துட்டு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருந்தனால எனக்கு ரொம்பவே ஹெல்ப்பிங்கா இருந்தாங்க. ஸோ பாப்பாவே வச்சுட்டு சூப்பரா வந்து மேனேஜ் பண்ணி நல்ல நேரத்துக்குள்ள சாமியை வந்து சூப்பரா அலங்காரம் பண்ணி நாங்க வந்து ரெடி பண்ணிட்டோம். சாமியை அழைச்சிட்டு வரதுக்கு தேவையான தாம்பூலம் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மறுநாள் தாம்பூலத்துக்கு நான் என்னென்னலாம் கொடுக்க போறேனோ அதை வந்து முத நாளே சாமிக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம வாசல்ல இருந்து பூஜை பண்ணி சாமியை வந்து சந்தன குங்குமம்லாம் தொட்டு வச்சு நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வர்றப்போ நம்ம எந்த மாதிரிலாம் வரவேற்போமோ அது மாதிரி நம்ம அழகா வந்து சாமியை வந்து வரவேற்கணும். ஸோ ரொம்ப மனசார சாமியை வந்து இந்த வருஷம் எங்க வீட்டுக்கு நீங்க வந்து ரொம்ப சுபிக்ஷமா எல்லா ஐஸ்வர்யங்களையும் நீங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிட்டு சாமியை வந்துட்டு நானே என்னோட தம்பி ஒய்ஃப் அப்புறம் பக்கத்துல நந்தினி அக்கா என்னோட வெல்விஷர் அவங்க 3 பேரும் சேர்ந்து இந்த வருஷம் எங்க வீட்டு வரலட்சுமி அம்மனை வந்துட்டு அவ்வளோ மனசுக்கு நிறைவா வந்து நாங்க சூப்பரா வந்து எங்க வீட்டுக்குள்ள வந்து அழைச்சிட்டு அம்மனை வந்து உட்கார வச்சோம். ரொம்ப 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 ஹாப்பியா இருந்துச்சு. இந்த வீடியோ பாக்குறப்பவே வந்துட்டு எனக்கு அவ்வளோ பாசிட்டிவா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களுக்கும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் கண்டிப்பாக வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்கள் வீட்லேயும் வரலட்சுமி அம்மன் அடுத்த வருஷம் வந்து நீங்கள் அழகாக அழைச்சு சூப்பராக சுபிக்ஷமாக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்துட்டு நம்ம வீட்டு வரலட்சுமி பூஜை எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்ம வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.